இந்த சில நாட்களுக்கு முன்பு சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ற அந்த பிருகமங்கல யோகத்தை பற்றி பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு குருவும் செவ்வாயும் சேரக்கூடிய குருமங்கலம் அப்படிங்கிறது, இந்த குருமங்கல யோகம்ன்றது நம்முடைய மூல நூல்களில் பெரிய விதமாக சொல்லப்படுகிறது. இந்த குருமங்கல யோகம் இருப்பவர்கள் அது யாருக்கு எப்படிப்பட்ட நன்மையை தரும், என்ன தரும், மங்கலம்னா என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். உண்மையிலே குருவும் செவ்வாயும் அதீத நண்பர்கள், ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு ரெண்டு பேர் ஒரு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு இடத்துல இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த இடம் கலகலன்னு ஒரு சிரிப்பாக இருக்கும். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வோடு இருந்து அந்த விஷயத்தை மேம்படுத்தி டெவலப் பண்ண பார்ப்பாங்க இல்லையா. ஒரு ரெண்டு சண்டைக்காரங்க ஒரு இடத்துல இருந்தால் கூச்சலும் குழப்பமாக இருக்கும், அந்த இடமும் சரியாக இருக்காது, அவங்க ரெண்டு பேருமே நல்ல மூடில் இருக்க மாட்டாங்க. அதே ரெண்டு நல்ல திக்கான ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னு என்ன நடக்கும், அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த இடமும் டெவலப் ஆகும், அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து டெவலப் ஆவாங்க. இந்த மாதிரியாக நண்பர்களான குருவும் செவ்வாயும் ஒரு இடத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல மங்கள விஷயங்கள் தோன்றி செவ்வாயுடைய விஷயங்கள் அதீதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் உருவாகக்கூடிய அமைப்புகளாக இருக்குங்க. குருமங்கல யோகம் பெரும்பாலும் ஒரு 6 லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்குதுங்க. செவ்வாயின் லக்னங்கள்னு சொல்லப்படக்கூடிய கடகம், சிம்மம், தனுசு, மீனம், விருச்சிகம், மேஷம் ஆகிய 6 லக்னங்களுக்கு 6 லக்னங்களில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த குருவும் செவ்வாயும் எங்காவது சேர்ந்திருந்தால் செவ்வாயுடைய துறைகள்னு சொல்லப்படக்கூடிய மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி ஆகின்ற அந்த துறைகளில் அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப யோகங்கள் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஒரு நல்ல டாக்டருக்கு குரு செவ்வாய் சேர்ந்திருப்பார், அல்லது செவ்வாயை குரு பார்த்திருப்பார். குரு பார்த்தாலும் குருமங்கல யோகம்தான். ஒரு அதிகாரமுள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறார், ஒரு மிலிட்ரியில் மேஜர் மாதிரி இருக்கிறார், இங்கேயே காவல்துறையில் ஒரு உயர் பதவியில் இருக்கிறார், அவருடைய லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற அதே நேரத்தில் இந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் இப்படி குருமங்கல யோகத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புங்க. குருமங்கல யோகம் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க, செவ்வாதசையோ குருதசையோ வரணும். செவ்வாதசைக்கும் குருதசைக்கும் நடுவில் வர ராகு என்கின்ற ஒரு 18 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கும். செவ்வாதசை ஒரு 7 வருஷம் மட்டும்தான், ஆனால் குருதசை 16 வருஷம். ஆக ஒரு நிலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயும் குருவும் இல்லை, குருவின் தசை வரக்கூடிய அமைப்பு இல்லை. உதாரணமாக கடகலக்கணக்காரர்களுக்கு குருமங்கல யோகம், குருவும் செவ்வாயும் 9லேயோ 10லேயோ சேர்ந்துருக்கிறாங்கன்னு வைங்கோ. இது வந்து தர்மகர்மாதிபதி யோகமாகவும் இரட்டை நிலைமையாக செயல்படுங்க. தர்மகர்மாதிபதிகள் இங்கே இணைந்திருக்கிறார்கள் மற்றும் குருமங்கல யோகத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கெனங்க வேலை தொழில் அமைப்பில் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய அமைப்பு, வியாபாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு. லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். 1000 கோடி 10,000 கோடி அப்படியே சேர்த்து வச்சிருக்கிறாருங்க. செவ்வாதசையில் ஆரம்பித்ததுங்க, செவ்வாதசையிலிருந்து இன்னை வரைக்கும் ஓஹோன்னு மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறார் என்பது மாதிரியாக மங்கள யோகங்கள் வீடு, வாகனம், வாசல் போன்ற அத்தனை அமைப்புகளையும் செழிப்பாக இருக்கக்கூடிய தன்மையை இந்த லக்னங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குங்க. அப்போ மீதி 6 லக்னம் இருக்குது, மிதுனம், கன்னி இருக்குது, ரிஷபம், துலாம் இருக்குது, மகரம், கும்பம் இருக்குது. இந்த 6 லக்னங்களுக்கு குருமங்கல யோகம் பலன்களை தராதா என்று பார்த்தா கண்டிப்பாக பலன் தருங்க. இந்த 6 லக்னங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட 3, 6, 10, 11 என்று சொல்லப்படக்கூடிய உபசயஸ்தானத்தில் இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்து வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் குரு இருந்தார்னு வைங்க, அது கிட்டத்தட்ட ஒரு வளர்பிறை சந்திரனா பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற அமைப்பு. நண்பர்கள் 3 பேர் சேர்ந்துடுறாங்கன்ற அமைப்புகள் இங்கே வந்துடுது இல்லையா. இந்த மாதிரி வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் இந்த குருவும் செவ்வாயும் இருக்கும்போது மிகப்பெரிய யோக பலன்கள் இந்த மற்ற 6 ராசி லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு கூட ஏற்படக்கூடிய ஒரு நிறைவுகளை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இந்த குருமங்கல யோகம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.